ஆப்பிரிக்காவில ஒரு பெரிய ஒரு போதகரை ஆண்டவர் 11 இறந்தவர்களை உயிரோட எழுப்ப ஆண்டவர் உபயோகப்படுத்த ஒரு மனுஷன் இருந்தார். பேர் பென்சன் ஐடஹோசோ. அவருடைய தகப்பனார் இந்த பிள்ளை பிறந்தது நம்முடைய வீட்டுக்கு ஆகாது என்று கண்டு தன்னுடைய வீட்டை விட்டு அவுட்டோர்ல இருந்த அவுட் ஹவுஸ்ல வைத்துவிட்டு அந்த தாயையும் அவளுக்கு ஒரு செம்பு தண்ணியை மாத்திரம் கொடுத்து அந்த பிள்ளையை கொன்று விட்டு வா என்று அனுப்பினார். அந்த பிள்ளையை அவர் பார்க்கவே இல்லை. அந்த தாய் அந்த பிள்ளையையும் ஒரு குடம் தண்ணியையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் போய் கிழங்குகளை தான் சாப்பிட்டு பாலை இந்த பிள்ளைக்கு கொடுத்து அதை வளர்த்து வந்தார். அது எலும்பும் தோலுமாக மால் நியூட்ரிஷனால இருந்ததுனால அதற்கு பார்க்க கூடாததா இருந்தது. திடீரென்று அந்த தாய்க்கு அந்த பிள்ளையை கொல்லுவதற்கும் இஷ்டமில்லை. புருஷனையும் நினைத்தாள். புருஷனோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை உண்டு. இன்னும் 2 பிள்ளைகள் புருஷனோடு இருக்கிறார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை உண்டு. இந்த பிள்ளையை கொல்லாமல் நீ வீட்டுக்கு வரக்கூடாது, நீ காட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தாள் அவருடைய புருஷன். ஆனால் தன் பிள்ளையின் மேலே இருந்த பாசத்தினால் தன்னுடைய கணவனை விட்டு விட்டு பிரியக்கூடாது இருந்தபடினாலே, ஆனால் இந்த பிள்ளையும் சாகடிக்கிறதற்கு தன்னத்துல வலிமை இல்லை என்பதை புரிந்து கொண்டவளாக ஒரு நாள் ராத்திரி வேளையிலே வந்து வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருந்தாள். புருஷன் கேட்டான், யார் அங்கே வந்து நிற்கிறது என்று. ஈன குரலிலே சாப்பாடு இல்லாமல் 3 மாதங்கள் கிழங்குகளை மாத்திரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவளுக்கு சத்தமும் போட முடியாது. நான் தான் வந்திருக்கிறேன், தயவு செய்து என்னை நீங்கள் நாய்களை அடைத்து வைத்திருக்கிறீர்களே அந்த அறையில எனக்கு இடம் கொடுங்கள், இந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன் என்று சொன்னாள். அந்த நேரத்தில் இந்த மனிதனுக்கு எங்கேயோ இருந்து ஒரு சின்ன அனுதாபம் வந்தது. சரி, நீ இருக்கலாம் என்று சொன்னார். அந்த பிள்ளை வளர்ந்தான். பிள்ளை வளர்ந்த போது மற்ற பிள்ளைகளைப் போல அவனால் ஓடி திரிய முடியவில்லை. மற்ற பிள்ளைகளைப் போல அவனால் விளையாட முடியவில்லை. மற்றவர்கள் 5வது வகுப்பு படிக்கும் போது இவன் நர்சரி வகுப்புக்கு ஆரம்பித்தான். ஆனால் பின்னதாக இயேசுவை அறிந்து கொண்டான். இயேசுவை அறிந்த போது இயேசு என்னை உலகத்திலே உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் என்பதை புரிந்து கொண்ட அவன் ஆண்டவரத்தை கேட்டான். ஒரு நாள் இப்படி ஜெபித்தானாம் சின்ன வயதாக இருக்கும்போது, ஆண்டவரே, என்னை காரணம் இல்லாமல் இந்த உலகத்திலே காப்பாற்றவில்லை, காரணம் இல்லாமல் என் தந்தையினுடைய கோபத்துக்கு என்னை தப்புவிக்கவில்லை, காரணம் இல்லாமல் என் தாயினுடைய இதயத்திலே அனுதாபத்தை கட்டளையிடவில்லை, காரணம் இல்லாமல் நாய்கள் தங்கும் அந்த அறையில என்னை வைக்கவில்லை, அதற்கு ஒரு காரணம் உண்டு, அதை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி ஒரு சபதம் எடுத்தான். அவனுக்குள் புது சக்தி வந்தது. மற்ற 2 சகோதரர்களை காட்டிலும் பெரிய உருவமாக அவன் வளர ஆரம்பித்தான். அமெரிக்காவுக்கு சென்று கிரைஸ்ட் ஃபார் தி நேஷன்ஸ் என்கிற பைபிள் காலேஜில் படித்தான். பின்னதாக வந்து நடத்தின கூட்டத்திலே மரித்து போன ஒருவனை கொண்டு வந்து வைத்து, நீ பிரசங்கிக்கிற இயேசு உண்மை என்றால், அங்கே இருந்த முஸ்லிம்கள், அங்கே இருந்த மற்ற ஜாதியினர் ஒரு மரித்து போன மனிதனை அவனுக்கு முன்னதாக வைத்து, நீ பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர் என்றால் இந்த மனிதனை எழுப்பு என்று சொன்னார்கள். அதுவரை அற்புதங்களை செய்து பார்த்ததில்லை அவன், பிசாசுகளை ஓட்டினதில்லை, ஒரு சுகவினர்களுக்கும் ஜெபித்ததில்லை. ஆனால் தனக்கு முன்னதாக வைக்கப்பட்டிருக்க சவாலை ஆண்டவருக்கு முன்னதாக எடுத்து சென்று, ஆண்டவரே, this is regarding your honor, உம்முடைய காரியம் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது இவர் தொடாமலே அந்த மனிதன் எழுந்து ஓட ஆரம்பித்து விட்டான். அந்த நாளில் இருந்து அவருடைய செய்தி பரவித்தபடியினாலே ஆலயத்தில் இடம் கொள்ளாமல் ஒரு ஸ்டேடியத்தில் ஆராதனை நடத்தினார். 11 மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பும்படியாக ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த கவனிங்கள், ஆகாதவன் என்று தள்ளினாலும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது புதிய வல்லமாய், புதிய பராக்கிரமம்,